மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ மைனிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது க்ளவுட் மைனிங், ஓகேங்களா? ஸோ என்ன சைட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா geronistrx, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து டெய்லியும் ஃப்ரீயாக எந்த ஒரு ஒர்க்குமே இல்லாமல் TRX வந்து மைன் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து லெஜிட்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து 100% லெஜிட் இல்லைன்னு தாங்க கைஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து கொஞ்ச நாள் வந்து பேமெண்ட் தர மாதிரி தந்து அதுக்கப்புறம் நம்மளை இன்வெஸ்ட் பண்ண வச்சு நம்ம ட்ரான் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போயிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதாவது இவங்க வந்து கண்டிப்பாக போயிடுவாங்க, நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் இதில் வந்து உங்களை இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி இது வந்து 100% பேமெண்ட் தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 100% தருவாங்களா அப்படின்னு எனக்கும் தெரியாது. ஸோ அப்புறம் ஏன் இந்த வீடியோ நீ வந்து மேக் பண்ணி போடுற அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நாம் வந்து பண்ண வேணாம், ஓகேங்களா? ஸோ இதில் ஃப்ரீயாக நம்ம வந்து நம்மளோட ட்ரான் அட்ரஸஸ் அண்டு பாஸ்வேர்டு செட் பண்ணி சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பண்ணோம் நான் வந்து சொல்கிறேன் கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நம்ம வந்து ட்ரான் அட்ரஸ் வந்து நம்ம எந்த அட்ரஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபேசட் பே தாங்க. ஃபேசட் பே பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நியூ பிகினர்ஸ்க்கு ஃபேசட் பே இப்போ தான் கேள்விப்படுறீங்க அப்படின்னா ஃபேசட் பேயில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்து ஃபேசட் பே எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வேலட் அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேசட் பே இன்டர்ஃபேஸ் வந்து நிறையா மாற்றிருக்காங்க. ஸோ ஃபேசட் பே கூட ஒரு டோக்கன் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏர்ட்ராப் தரந்தாலும் தரலாம், யாருக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து வேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம்னா TRX அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து டெபாசிட் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட TRX அட்ரஸ் வந்து ஜெனரேட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து காப்பி பண்ணுற ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணியாச்சு. அடுத்து வந்து இங்கே வந்து சைட்டுக்கு வந்துக்கலாம், ஓகேங்களா? அந்த சைட்டோட லிங்க் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இருக்கனால லிங்க்லாம் என்னால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியாது. ஸோ வந்து டெலகிராமில் வந்து அந்த லிங்க் வந்து நான் கொடுப்பேன், நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ டெலகிராமுக்கு எப்படி போகிறதுனா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சைட்டுக்கு போய்கிட்டு உங்களோட ட்ரான் அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்க வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ பாஸ்வேர்டு வந்து போட்டுங்க. ஓகே, பாஸ்வேர்டு போட்டாச்சு. பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 100 mH/s இது மைனிங் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஏதோ ஒரு கொடுக்குறாங்க, ஒரு 100 கொடுக்குறாங்க போல். ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே கைஸ், நீங்கள் வந்து ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட்டை கொடுத்த உடனே நமக்கு வந்து மைனிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி இது வந்து ரியல் மைனிங் கிடையாது கைஸ், புரிஞ்சுக்குங்க. ஸோ இது வந்து இந்த சைட்டில் வந்து இதை வந்து மைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ப்ராஃபிட் 0.25 TRXன்னு சொல்கிறாங்க. ஸோ வீக்லி ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 1.75 TRX சொல்கிறாங்க. ஸோ மந்த்லி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 7.5 TRX வந்து மைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஓகே, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மாதம் நமக்கு 7 TRX, வாரம்னு பார்த்திங்க அப்படின்னா 1 TRX, டெய்லின்னு பார்த்தோம் அப்படின்னா 0.0 TRX கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து டெபாசிட் ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதிலலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதில் இருக்க டோக்கன் எதை வேணால் நம்ம வந்து டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் அப்போனா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக மைன் பண்ணலாம், சீக்கிரமாக நிறைய ஏர்ன் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண பண்ண வேணாம், இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாவே நமக்கு வந்து 100 mH/s அந்த ஹேஷ் ஸ்பீடு வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ வித்ட்ரா இதில் வருமானு தெரியல. ஸோ ஆனால் நான் கிரிப்டோக்கு பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய க்ளவுட் மைனிங் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஃப்ரீயாக தான் வந்து யூஸ் பண்ணேன், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து சிலதில் வந்து பேமெண்ட் கொடுத்தாங்க. ஸோ நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு நிறைய பேமெண்ட்டும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பேமெண்ட் தராமே இருந்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு டைம்லாம் வந்து
300 TRX எடுத்தேங்க. எந்த ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் இதேமாரி சைன்இன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் மைனிங் ஆகிற மாதிரி நம்பர் ஓடிட்டுருக்கும். ஸோ இது மாதிரி ஆகி நான் வந்து 300 TRXல வந்து பேமெண்ட்டாக எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ இனிமேட்டுக்கு நான் இந்த மாதிரி க்ளவுட் மைனிங் சைட்ஸில் வந்து நிறையா வந்து யூடியூப்பில் வந்து நம்ம வந்து வீடியோவை போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதில் வந்து சில இது வந்து பேமெண்ட் கிடைக்கும், சில இது வந்து கிடைக்காது. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ஒரு 5 minutes நம்ம ஃபேஸ்புக்லேருந்து அட்ரஸ் எடுத்து இங்கே வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வந்தால் வருது, வராட்டி போகுது, அவ்வளோதாங்க. நம்ம வந்து எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போகிறதில்ல, நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இது எதுவும் கொடுக்கறதில்ல. ஸோ அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து இதை வந்து ட்ரை பண்ணலான்ட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கைஸ். நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். வீடியோ வந்து வர நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அப்புறம் இங்கே வித்ட்ரால் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ மினிமம் வித்ட்ரால் பார்த்தீங்க அப்படின்னா 7 TRX. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியாது. நான் வந்து வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா 1 மாதம் வந்து வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் அதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. உள்ளார வந்து ஸ்டார்ட் மட்டும் கொடுத்தீங்களா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டுருக்கும். நீங்கள் திருப்பி லாகின்லாம் கூட பண்ணி பார்க்கத்தால சரி வேணால் அப்பப்போ லாகின் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரல் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ ரெஃபரல் பண்ணால் இதில் என்ன யூஸு அப்படின்னு எதுவும் போட கிடையாது. ஸோ இங்கே இருக்க பாருங்கள், ரிசீவ்டு ஃப்ரம் ரெஃபரல்ஸ். அதாவது நீங்கள் வந்து இப்போ என் ரெஃபரல் கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மைண்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு சின்னூண்டு TRX ஒரு மாட்டுக்கு நமக்கு வரதே கம்மி. இதில் ரெஃபரலில் பண்ணி வரது எவ்வளோ வரப்போகுது. ஸோ இதை வந்து நான் வந்து ரெஃபரலுக்காக போடலை. ஜஸ்ட் நான் வந்து ஆரம்பத்தில் பேமெண்ட்லாம் இந்த மாதிரி நிறைய எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இதை திருப்பி போடலாம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ட்ரை கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் இனிமேல் வரும் கைஸ். ஸோ இந்த வீடியோலாம் நீங்கள் வந்து பார்த்து நீங்களும் ஏதாவது பேமெண்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைட்டுக்கான ரெஃபரல் லிங்க் வந்து நான் வந்து கொடுக்குறேன் டெலகிராமில், நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.